சஞ்சீவ், இந்த பாலை குடி. வேண்டாமா. சம்பிரதாயம்டா, குடி. மாப்பிள வாங்கி குடி மாப்பிள. டேய் டேய், ஃபுல்லா குடிச்சிடாத. பாதி குடிச்சிட்டு அபிக்கு கொடுத்துற. என்னம்மா? என்கிட்ட ஏண்டா குடுக்குற? உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. மாப்பிள பால் தானே மாப்பிள, குடு. அக்கா சங்கடப்பட போகுது. டேய் சஞ்சீவ் குடு. அபி, அந்த பாலை வாங்கி குடிமா. குடி. அக்கா செத்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பால் பழம் சாப்பிட வந்துட்டா. எல்லாம் நடிப்பு. சிந்தாமணி, எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஆமா ஆமா, எல்லாரும் என்னையே சொல்லுங்க. நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? உண்மையதானே சொன்னேன். அவ அக்கா செத்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அபி, நீ கவலைப்படாதம்மா. நீ பாலை குடி. இந்தாப்பா. மா என்ன? குடி. உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு. ஊட்டி விடு மாப்பிள. சஞ்சீவ், ஊட்டி விடுறா. இந்தாமா, இத அவனுக்கு ஊட்டி விடு. அவ்வளவுதான். சூப்பர். அதான் சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்ப நான் பேசலாமா? என்னன்னு சொல்லு சிந்தாமணி. என் பொண்ணுக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம் வைக்க போறீங்க? துக்கம் நடந்த வீட்டுல பேசுற பேச்சா இது? கொஞ்ச நாள் போகட்டும். சாவி என்னமோ நம்ம வீட்டுல நடந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. உன் தொங்கச்சி வீட்டுல தானே நடந்தது. அதுக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தாம இருங்க. யார் வீட்லயோ இழவு விழுந்ததுக்கு ஏன் பொண்ணு இதுக்கு கஷ்டப்படணும்? ஏன் பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். யாரு எக்கேடு கெட்டு போனாலும் நீ நினைச்சதை நடக்கணும். எப்படி சிந்து உன்னால மனசாட்சி இல்லாம இப்படி யோசிக்க முடியுது? மனசாட்சி எல்லாம் பார்த்தா பாதிக்கப்பட போறது ஏன் பொண்ணுதான். ஏன் பொண்ணுக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம் வைக்க போறீங்க நீங்க? பார், நான் சொல்றது உனக்கு புரியலையா? சாந்தி முகூர்த்தம் இப்ப கிடையாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத சின். ஏய், யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? நீதான் பிரச்சனை பண்ற. நானா 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 பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேங்க? நீதான். காளி, சிந்தாமணி சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. துக்கம் நடந்த வீட்ல உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஜோசியரை வர வச்சு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம்.
நீ ரூமுக்கு போ. ஆ, என் டெய்லருக்காக நான் இந்த ரூமை ஆசையா ரெடி பண்ணேன். ஆனா இப்போ நான் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கேன். எங்க அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அபி அவ அக்காக்காக தான் எல்லாமே பண்ணா, நீ பழசெல்லாம் மறந்துரு, அவளை ஏத்துக்க, அவ ரொம்ப பாவம், அவ கூட பழையபடி இருன்னு சொல்றாங்க. இப்ப வந்த உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மாவால ஏன் என் மனசை புரிஞ்சுக்க முடியல? பாவம் புண்ணியம் பார்த்தா லவ் பண்ண முடியும்? அப்படியே நான் லவ் பண்ணாலும் அதுல உனக்கு நான் லைஃப் கொடுத்துருக்கன்ற மிதப்பு இருக்கும். ஆனா உனக்கு லைஃப் லாங் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற கில்ட்டி தான் இருக்கும். இதுல லவ் எங்க இருக்க போகுது? லவ்ன்றது ட்ரஸ்ட்ன்ற கிளாஸ்ல இருக்கிற தண்ணி மாதிரி. கிளாஸே உடைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி எங்க இருக்கு? இதை நான் எப்படி லாக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? அனு இறந்தது உனக்கு மிகப்பெரிய லாஸ் தான். நீ வருத்தத்துல தான் இருக்க, நான் ஒத்துக்கிறேன். உனக்கு எப்படி உங்க அக்கா லாஸோ அதே மாதிரி எனக்கு எங்க அண்ணன் லைஃப் போயிடுச்சு. எந்த தப்புமே பண்ணாத அவன் நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்க ஏற்கனவே மேரேஜ் ஆனவன் தெரிஞ்சு இந்த ஸ்ரீஜா கழுத்துல தாலியை கட்டி அவன் லைஃபை தொலைச்சிட்டு நிக்கிறானே.